Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம தமிழ்நாடு போஸ்டல் ரெக்ரூட்மென்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ அந்த ஜாபுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படினு சொல்லிட்டு டீடைலா பார்க்க போறோம். அண்ட் ஆல்ரெடி வந்து நான் இந்த ஜாப் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டா ஒரு வீடியோல கொடுத்திருந்தேன். சோ அந்த வீடியோவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோக்குள்ள வாங்க. சோ फ्रेंड्स நீங்க கூகுள் பேஜ் ஓபன் பண்ணி அதுல வந்து GDS அப்படினு டைப் பண்ணீங்க அப்படினா AP போஸ்டல் ஹோம் அப்படினு சொல்லிட்டு ஒரு tab வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. சோ இதை நீங்க கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்தியா போஸ்டோட ஹோம் பேஜுக்கு வந்து போயிடுவீங்க. சோ இங்க தான் வந்து நம்ம இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண போறோம். சோ फ्रेंड्स இங்க வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் 1 சைக்கிள் 2 அப்படினு சொல்லிட்டு இருக்கு. சோ சைக்கிள் 1ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் ஒடிசால மட்டும் தான் வேகன்சி வந்து இருக்கு. சோ நம்மளோட தமிழ்நாடு வேகன்சி எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 4442 வேகன்சி வந்து இருக்கு. ரொம்பவே ஹியூஜ் வேகன்சி வந்து இந்த டைம் இருக்குது. அண்ட் ஒடிசாலையும் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் 2ல இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷனில் இருந்தது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அண்ட் அதில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ்ல உங்களுடைய 10th ஸ்டாண்டர்டை வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க 10th படிச்சிருந்தாலும் சரி அதுக்கு மேல படிச்சிருந்தாலும் சரி நீங்க 10th ஸ்டாண்டர்டை கண்டிப்பா வந்து உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் அதாவது தமிழ்ல வந்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இங்கே தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் வந்து இருக்கும். ஸோ ஃபீமேல்ஸ்க்குலாம் வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து கிடையாது. ஸோ அவங்க வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிடலாம். ஸோ அதர் கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிடலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய SSC சர்டிஃபிகேட்டில் டேட் ஆஃப் பர்த் இல்லை அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. SSC சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லை அப்படின்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து தனியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க. அதாவது 10th அப்புறம் சிக்னேச்சர் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கம்பல்சரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேட்டஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி தாராளமாக கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தமிழில் தான் பேசுவாங்க. ஸோ யாருக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து கேளுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் கரெக்டாக கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே கொடுக்கணும். உங்களுடைய ஃபாதர்ஸ் நேமும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பரை வந்து கொடுங்க. தப்பான மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட வேண்டாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த காலம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு டேட் போட்டு சூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுடைய ஆதார் கார்ட்லேயோ இல்லை உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற கரெக்டான டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஜெண்டர் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஃபீமேல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்ககிட்ட OBC சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் நீங்கள் OBC கொடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் UR கேட்டகரியில் தான் கொடுக்கணும். SC ST கேட்டகரியில் இருக்கவங்க வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பெட்டர் OBC இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து UR வந்து கிளிக் பண்ணுங்க. அண்டர் ரிசர்வ்டு கேட்டகரியை வந்து கிளிக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் UR கேட்டகரி கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா
உங்கள்கிட்ட வந்து இன்னொரு சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்டாரில் வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய குடும்பத்தோடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வைக்கணும். அண்ட் அந்த சர்டிஃபிகேட்டுமே இருந்தால் மட்டும் நீங்கள் எஸ் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு நோ கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எஸ் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டடாக இருந்தீங்க அப்படின்னா அந்த காலத்தை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து அந்த காலத்தை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அதில் வந்து கிளிக் பண்ணிடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணாலே வந்து உங்களுக்கு 99% வந்து கன்ஃபார்மாக வந்து வேலை கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இப்போ அப்ளை பண்ண வரைக்கும் ஒரு 50% ஆஃப் த பீப்புள் வந்து ரொம்பவே மிஸ்டேக்கோடு தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் நீங்கள் முடிஞ்ச அளவு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 10th பாஸ் ஆனது எந்த சர்க்கிளில் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ தமிழ்நாடு கொடுத்தாச்சு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போர்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணும்போது ரெஃப்ரெஷ் ஆகி தான் வந்து வருது பேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்டு. ஸோ கீழே இருக்க லாஸ்ட் 3 மட்டும்தான் நமக்கு தேவையானது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமச்சீர் கல்வியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து மார்ச் 2012க்கு அப்புறமா வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி, அதாவது செப்டம்பர் 2011க்கு முன்னாடி நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மெட்ரிகுலேஷனில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கிளிக் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்குறாங்க. அதாவது 10th நீங்கள் எந்த இயரில் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக வந்து அப்ளை பண்ணிடாதீங்க, இது வந்து எடிட் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் 10th கிளாஸ் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்குறாங்க. இந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் ரைட் சைட் கார்னரில் வந்து இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இதை வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கேப்சா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஒன்று வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் ஹோம் பேஜ் வந்து வரும். இந்த ஹோம் பேஜில் நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஃபீமேல் கேட்டகரியில் இருந்தீங்க இல்லை SC ST கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து 3rd ஸ்டெப்புக்கு வந்து போயிடலாம். ஸோ அப்ளை ஆன்லைன் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண போகிறீங்க. 3rd ஸ்டெப்பில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. ஃபைனலாக 4th ஸ்டெப்பில் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க போகிறீங்க. அவ்வளோதான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஃபோனில் வந்து வந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுடைய சர்க்கிள் எது அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிடுங்க, தமிழ்நாடு. இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து OTP சென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் வந்து வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு OTP நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் இதில் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு லேட் நைட் இல்லைன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு தான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அப்போ வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து காட்டுது. ஆல்ரெடி வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தது தான். ஸோ இங்கே வந்து என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர், ஃபாதர்ஸ் நேம் இதான் வந்து காட்டுது. நீங்கள் இதில் வந்து ஃபர்தராக கொடுக்க வேண்டியது உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் ஆக்குபேஷன் வந்து கொடுக்கணும். ஆக்குபேஷன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நீங்கள் இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ ஆதார் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸ்டார் சிம்பிள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பைசைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கும் நீங்கள் எஸ் தான் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருந்தாங்க பைசைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் நான் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NOC சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயராக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ எம்ப்ளாயராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க, அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கோங்க.
ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நோ வந்து கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 ஆப்ஷன் தான் நம்ம இப்போ டைப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ஸோ பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேமாக இருந்தது அப்படின்னா இந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மறுபடியும் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து டைப் பண்ணணும். உங்கள் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், வில்லேஜ் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம், பின்கோடு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே வந்து தப்பு பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டேட் போர்டு செலக்ட் போர்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன போர்டு வந்து செலக்ட் பண்ணமோ சேம் போர்டு தான் வந்து இங்கேயும் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். தப்பாக செலக்ட் பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் டைப் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மார்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் வேறு ஏதாவது போர்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு சிஜிபி வந்து கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் பாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து டச் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டை பார்த்து உங்களுடைய மார்க்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிடுங்க. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் 5 மார்க் இருக்குது. ஸோ 5 மார்க்கையுமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே வந்து உங்களுடைய டோட்டல் மார்க் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதையும் வந்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிவிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் இருக்க டிஸ்ட்ரிக் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் நீங்கள் இருக்க டிஸ்ட்ரிக்டில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேற எங்கேயாவது போய் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5 ப்ரிஃபரன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 20 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் அப்ளை பண்ணும்போது 5 ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளால ஃபர்தராக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியல. மேபி நம்ம செலக்ட் ஆனதுக்கப்புறம் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 4 ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருங்க. எந்த ஆப்ஷனுமே வந்து விட்டுற வேண்டாம். ஏன்னா அவங்க ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலே வந்து ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். பட் எல்லாரும் வந்து கரெக்டாக 5 ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருங்க. அண்ட் டிவிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய போஸ்ட்டையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஆர் அன்ரிசர்வ்டு கொடுத்ததுனால அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய போஸ்ட் மட்டும்தான் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஏரியா வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் ஓபிசி கேட்டகரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபிசிக்கான வேகன்சியும் வரும். யூஆர்லேயும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் சேம் தான். நீங்கள் எஸ்சி எஸ்டிக்கான ஆப்ஷனையும் கிளிக் பண்ணலாம். ப்ளஸ் யூஆரையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து என்னென்ன டைப் பண்ணீங்களோ அது எல்லாமே வரும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஐக்கான் இங்கே லாஸ்ட்டாக இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிவ்யூ தான் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது நீங்கள் என்னென்ன டைப் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுவாங்க. ஸோ இது எல்லாமே ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாக்குமெண்ட் வந்து கம்பல்சரி. ஒன்று வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். 10th மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 200 KB இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். A4 சைஸில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் சிம்பிள் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டுமே வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 50 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் வந்து 20 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கீழே இருக்க டிக்ளரேஷன் எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டிக்ளரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் ப்ரூஃப் எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி கொடுத்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா 1 மந்த்துக்குள்ளே எங்கே செலக்ட் ஆகிறீங்களோ அந்த இடத்துலயே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுக்குறீங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ அது எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு முறைக்கு 2-3 தடவை வந்து நீங்கள் நல்லா
செக் பண்ணி பார்த்துருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வந்து வரும். ஸோ அதுக்கு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு தப்பும் செய்யாமல் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அண்ட் எரர் வருது, அப்ளை பண்ண முடியல, ஓடிபி சென்ட் ஆகலை, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க நீங்கள் ராத்திரி லேட் நைட், அதாவது ஒரு 12 o'clock மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா ஏர்லி மார்னிங் 5 o'clock இல்லை 6 o'clock வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது எந்த எரரும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஈஸியாக வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து எல்லாமே வந்து கையில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் அண்ட் அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், இந்த எல்லாமே வந்து இந்த 3மே வந்து உங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கம்ப்ரஸ் பண்ணியும் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.